ஹாய் மக்களே, 5 நிமிடம் அறிவியலுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒவ்வொருத்தருமே செஞ்ச ஒரு நிகவரமான பயணத்தை பத்தி பார்க்க போறோம். இது வெறும் பயாலஜி கிளாஸ் இல்ல, இது உங்களோட கதை. நாம ஒவ்வொருத்தரும் எப்படி ஒரு இம்பாசிபிள் சர்வைவல் போட்டியில ஜெயிச்சோங்கிற கதை. சரி, இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். கர்ப்பம்னாலே நம்ம ரொம்ப அழகான ஒரு விஷயமா நினைக்கிறோம். அது உண்மைதான். ஆனா பயாலஜி படி பார்த்தா அது ஒரு ஹார்ட்கோர் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி. 2 உயிரினங்களுக்கு நடுவுல நடக்கிற ஒரு பெரிய போர், அமைதி ஒப்பந்தம், சமரசம்னு ஒரு பெரிய காவியமே அதுக்குள்ள இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இது அவ்வளோ மென்மையான பயணம்னு கிடையாது. நம்மளோட கதை ஒரு பிரம்மாண்டமான படையோட தொடங்குது. அந்த படை ரொம்பவே ஆபத்தான ஒரு பயணத்தை மேற்கொள்ளணும். ஆனா அந்த பயணத்தோட முடிவுல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அது நாம ஒவ்வொருத்தரும் தான். ஆமா, நீங்க பாக்குறது கரெக்ட் தான். பல 10 மில்லியன் போட்டியாளர்கள் ஒரு பெரிய ஆர்மியே கிளம்புற மாதிரி இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாருங்க, இந்த பயணத்தோட தொடக்கத்திலேயே முக்காவாசி பேருக்கு மரணம் காத்துட்டு இருக்கு. இந்த பயணம் இருக்கே, அது ஒரு கொடூரமான தடை போட்டி மாதிரி. தடையே ஒரு ஆசிட் சூழல். இது லட்சக்கணக்கான விந்தணுக்களை அழிச்சிடும். அதிலிருந்து தப்பிக்கிறவங்க ஒரு சிக்கலான புரோட்டீன் வலைக்குள்ள மாட்டிப்பாங்க. கடைசியா தாயோட இம்யூன் சிஸ்டம் செல்லுகள் இவங்கள அந்நியர்கள்னு நினைச்சு மிச்சம் மீதி இருக்கிறவங்களையும் தாக்கி அழிக்கும். ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சில நேரங்கள்ல பெண்ணோட உடம்பே இந்த பயணத்துக்கு உதவி செய்யும். கரெக்டான ஓவுலேஷன் டைம்ல சில கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணி சரியான வழியை காட்டி தன்னோட தாக்குதலையும் கொஞ்சம் குறைச்சிக்கும். இது ஒரு சின்ன உதவிதான், ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான உதவி. எவ்வளவோ தடைகளையும் தாண்டி தப்பி பிழைக்கிறவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? வெறும் 0.0001%. ஆமாங்க, ஆரம்பிச்ச பல 10 மில்லியன்ல வெறும் சில 100 பேர் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கே போறாங்க. இது எவ்வளோ கஷ்டமான போட்டின்னு யோசிச்சு பாருங்களேன். கடைசியா தப்பிச்சு வந்தவங்க அவங்களோட இலக்க அடையறாங்க. அதுதான் பிரம்மாண்டமான கருமுட்டை. அது தன்னை எதிர்த்து வர்ற ஒரு விந்தணுவை விட 10,000 மடங்கு பெருசு. ஊட்டச்சத்து, ஆற்றல்னு எல்லாம் நிறைஞ்ச ஒரு பெரிய கோட்டை மாதிரி அது. கருமுட்டை தப்பிச்சு வந்தவங்கள்ல இருந்து ஒரே ஒருத்தரை மட்டும் தேர்ந்தெடுத்து உள்ளே விட்ட அந்த நொடியில ஒரு புது உயிர் உருவாகுது. இனிமே அது தாயோட ஒரு பகுதி மட்டும் இல்ல, அதுக்குன்னு தனியா ஒரு நோக்கம் இருக்கு. அது ஒரு தனி உயிர். இப்போ வாழ்றதுக்கான உண்மையான போராட்டம் ஆரம்பிக்குது. இந்த புது உயிர், அதாவது கரு, 2 டீமா பிரியுது. ஒரு டீம் குழந்தையா வளரும், இன்னொரு டீம் தான் இந்த ட்ரோஃபோபிளாஸ்ட்கள். இவங்கள உங்களோட கார்டியன் ஏஞ்சல் குளோன்ஸ்னு சொல்லலாம். உங்களை வாழ வைக்கிறதுக்காகவே தங்களை தியாகம் பண்ற ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இது. இப்போ ஒரு பயங்கரமான பேச்சுவார்த்தை நடக்குது. ஒரு பக்கம் தாயோட உடம்பு வந்திருக்கிற கரு ஆரோக்கியமா தகுதியா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணும், இல்லனா அதை வெளியேற்றிடும். ஆனா இன்னொரு பக்கம் கருவோட ஒரே நோக்கம் என்ன வேலை கொடுத்தாது உயிர் வாழணும். அது எப்படியாவது உள்ளே ஊடுருவி தன்னை பிடிச்சு வச்சுக்க போராடும். கரு சும்மா அமைதியா போய் அனுமதி கேட்காது. அது நிறைய தந்திரங்களை பயன்படுத்துது. கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணி தன்னோட வருகையை சொல்லுது. சில சமயம் வைரஸ் மாதிரி சின்ன சின்ன மரபணு குமிழ்களை அனுப்பி கருப்பை செல்களையே பிரெயின் வாஷ் பண்ணி தனக்கு சாதகமா மாத்திக்குது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஊட்டச்சத்து திரவத்தை உறிஞ்சி எனர்ஜியை எடுத்துக்குது. இந்த மொத்த ப்ராசஸையும் ஒரு மேற்கோள் சூப்பரா சொல்லுது பாருங்க. ஒரு சின்ன ஒட்டுண்ணி ஆக்டோபஸ் மாதிரி கருப்பை திசுக்கல்ல அது தொலையிடுது. கேட்கறதுக்கு கொஞ்சம் பயங்கரமா இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த பழையெடுப்பு சும்மா உயிர் பிழைக்கிறதுக்கு மட்டும் அல்ல, இது ஒரு டெஸ்டும் கூட. கருவோட மெட்டபாலிக் சத்தத்தை தாயோட உடம்பு ரொம்ப கவனமா கேக்குது. கரு ஹெல்த்தியா இருந்தா அதோட வளர்ச்சி சத்தமா இருக்கும். அது ரொம்ப பலவீனமா இருந்தா அமைதியா இருக்கும். இந்த சத்தத்தை வச்சுதான் உடம்பு அதை சப்போர்ட் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணும். இப்போ நாம கதையோட முக்கியமான ஒரு புதிருக்கு வரோம். தாயோட இம்யூன் சிஸ்டம் உடம்புக்குள்ள வர்ற எந்த ஒரு அந்நிய பொருளையும் தாக்கி அழிக்கிறதுக்கு தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது மரபணு ரீதியா பாதி அந்நியனா இருக்கிற இந்த கருவை மட்டும் எப்படி 9 மாசத்துக்கு அது பொறுத்துக்குது? இதுதான் $1 மில்லியன் கேள்வி இல்லையா? எப்படி ஒரு உடம்பு இந்த புது உயிரை வரவேற்குது, வெளியே தள்ளாம எப்படி பாத்துக்குது? இதுக்கான பதில் ரொம்ப ஆச்சரியமானது. இதோ அந்த சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. முதல்ல கருப்பையில இருக்கிற ஸ்பெஷல் இம்யூன் செல்கள் கருவை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குது. 2வது, கருவோட சொந்த செல்களே தன்னை தாக்க வர்ற இம்யூன் செல்களை அழிக்கிற சக்தியோட இருக்கு. 3வது, சில கார்டியன் செல்கள் கருவுலந்து பிரிஞ்சு தாயோட உடம்பு முழுக்க பயணம் செஞ்சு இது எதிரி இல்லைன்னு மத்த செல்களுக்கு சிக்னல் கொடுக்குது. அடேங்கப்பா, இந்த செல்கள் பல வருஷத்துக்கு தாயோட உடம்புல இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த பெரிய பேச்சுவார்த்தையோட விளைவா நீங்களே உங்களுக்காக உருவாக்கின ஒரு தற்காலிக உறுப்பு பிறக்குது, நஞ்சுக்கொடி. இது ஒரு கோட்டை மாதிரி உங்களை பாதுகாக்குது. ஒரு மினி இம்யூன் சிஸ்டம் மாதிரி செயல்படுது. அது மட்டும் இல்லாம அம்மா கிட்ட இருந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு வர்ற ஒரு லைஃப் சப்போர்ட் பாலமாவும் இருக்கு.
இந்த சமாதான ஒப்பந்தத்தோட கடைசி பகுதி வளங்களுக்கான போட்டி. நஞ்சுக்கோழி சில ஹார்மோன்களை ரிலீஸ் பண்ணி தாயோட ரத்தத்துல இருக்கிற குளுக்கோஸை நேரடியா சிசுவுக்கு திருப்பி விடுது. சொல்லப்போனா இது சிசுவோட வளர்ச்சிக்காக சில சமயம் தாய்கிட்ட இருந்து எனர்ஜியை திருடுது. சோ இந்த முழு பயணத்திலையும் நீங்க சும்மா ஒரு பயணியா மட்டும் இல்ல, நீங்க ஒரு போராளி, ஒரு விக்டர். இதுதான் உங்களுடைய எபிக் ஆரிஜின் ஸ்டோரி. நீங்க இந்த உலகத்துக்கு வந்தது ஒரு விபத்து இல்ல. பல மில்லியன் போட்டியாளர்கள்ல பயங்கரமான தடைகளை தாண்டி ஒரு சிக்கலான பேச்சுவார்த்தையில ஜெயிச்சு நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க. கருமுட்டையால, தாயின் உடலால நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க. அதனால அடுத்த தடவை நீங்க கண்ணாடியில உங்களை பார்க்கும்போது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு இம்பாசிபிள் பயாலஜிக்கல் போர்ல ஜெயிச்சு தான் இங்க இருக்கீங்க. அந்த போருக்கு பிறகு கிடைச்ச இந்த அமைதியான வாழ்க்கையை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? இதை யோசிக்க வேண்டிய ஒரு பவர்ஃபுல்லான கேள்வி. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இதே நேரத்துல பார்க்கலாம். அது வரைக்கும்